ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நியூ இயர் ஸ்பெஷல் கேரட் அல்வா தாங்க ரெடி பண்ண போகிறோம். கேரட் அல்வா பார்த்தீங்கன்னா குக்கரில் தாங்க இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். எவ்வளோ ஈஸியாக, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக, எவ்வளோ டேஸ்டியாக செய்ய போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கேரட் அல்வா கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்றதையும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம பால் சேர்த்து கேரட் அல்வா செஞ்சாலும் கூட ஒரு 10 நாள் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாமல் வெளியிலே வச்சு சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், கெட்டு போகாமலும் இருக்கும். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் முதல்ல பார்த்தீங்கன்னா மறக்காமல் விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க, இப்போ நம்ம சுட சுட கேரட் அல்வா குக்கர்லேயே எவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கேரட் அல்வா செய்கிறதுக்கு 1 கிலோ அளவுக்கு நான் கேரட் எடுத்துருக்கேங்க. இது நல்லா தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுக்கு ஸ்வீட்லெஸ் கோவா, சர்க்கரை இல்லாத கோவா. 1/2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க்கு. ஃபுல் க்ரீம் மில்க்குனா உங்களுக்கு நல்ல அல்வா டேஸ்ட் ரொம்பவே நல்லா எடுத்து கொடுக்கும். அடுத்து நமக்கு தேவையான அளவுக்கு ஜீனி எடுத்துக்கலாம். ஒரு 15 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 8லேருந்து 10 ஏலக்காய் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கேரட்டை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைனாக துருவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம துருவி வச்ச கேரட்டெல்லாம் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்து இது 2வது கப் அளவுக்கு கேரட் சேர்த்துக்கிறேன். நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க. அடுத்து 3வது கப் அளவுக்கு கேரட் சேர்த்துக்கிறேன். அடுத்து 4வது கப் அளவுக்கு கேரட் சேர்த்துக்கிறேங்க. அடுத்து 5வது கப் அளவு கேரட் எடுத்துக்கிறேன். மொத்தத்துக்கு நம்ம 1 கிலோ கேரட் நம்ம துருவி எடுத்ததில் பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 5 கப் அளவுக்கு இருக்குது. நல்ல நெய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம கேரட் எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு அல்வா நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நெய் கொஞ்சம் போட்டுக்கிறேன், ஏன்னா திரும்ப கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாதிரி நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 8 நிமிஷம் நல்லா வதக்கியிருக்கேங்க. நமக்கு இதுலேயே 50% நமக்கு நல்லா கேரட் நல்லா வதங்கி வந்துடும். இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், 50% நமக்கு வந்து இதுலேயே நல்ல கேரட் வந்து நல்லா வதங்கிடுச்சு. கேரட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ 1 குக்கர் அளவு இருந்தது பார்த்திங்களா, இப்போ பாதி குக்கர் அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம பால் 1/2 லிட்டர் அளவுக்கு நான் எடுத்து வச்சுக்கிறேன். அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து கேரட்டை வந்து பாலில் தான் வேக வைக்க போகிறோம். மெஷரிங் கப்பில் முதல்ல 1 கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன். நமக்கு கேரட் நல்லா முழுகி இருக்கணுங்க, அந்தளவுக்கு நம்ம பால் சேர்த்தா போதும். திரும்ப ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவு பால் சேர்த்துட்டு குக்கரில் கேரட் சேர்த்து நல்லா வேக வைக்க போகிறோம். நம்ம இப்போ கேரட் வந்து முழுகி இருந்தால் போதும், அந்தளவுக்கு நம்ம பால் சேர்த்தா போதும். மீதி பால் நம்ம வெந்ததுக்கு அப்புறம் பால் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பாலும் கேரட்டும் ரொம்பவே அளவு கரெக்டாக இருக்குது. குக்கர் மூடி போட்டுட்டு சின்ன பர்னரில் வச்சு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். சின்ன பர்னரில் வச்சுக்கோங்க. 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ப்ரெஷர் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேரட் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 70லேருந்து 80% நமக்கு நல்ல கேரட் வெந்து வந்துருச்சு. இன்னும் நமக்கு மசிஞ்சு கிடைக்கணும், அந்த அளவுக்கு கிடைச்சா போதும். இப்போ நான் வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். நல்லா அடிகனமான பேன் எடுத்துட்டேன். இதில் வேக வச்ச கேரட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு, திரும்ப ஒரு 1/2 கப் அளவு, 1/2 கப் அளவு பால் இருக்குது. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்து காய்ச்சாத பால் தாங்க சேர்த்துக்கிறேன். காய்ச்சின பாலும் சேர்த்துக்கலாம், காய்ச்சாத பாலும் சேர்த்துக்கலாம். நம்ம பால்லையே கேரட் வேகும்போது தான் நமக்கு கேரட் அல்வாவோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்படியே நம்ம கலந்துக்கலாம். எனக்கு இந்த பாலும் கேரட்டும் வேகிறதுக்கு கிட்டத்தட்ட 30 நிமிஷம் ஆனதுங்க. கைவிடாமல் கலந்துக்கோங்க, அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வேகும்போது கரண்டியால் லைட்டாக மசிச்சு வேக வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம கிட்டத்தட்ட இந்த அல்வா பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நல்ல ஒரு இந்த கேரட் அல்வாவோட வெனிலா ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிடும்போது இன்னமும் சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் டைம்லையோ இல்லை யாராவது கெஸ்ட்டு வரும்போதோ இந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். இதில் முக்கியமான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, கேரட்டும் பாலும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தாங்க ஜீனி சேர்க்கணும். ஜீனி சேர்த்துட்டோன்னா நமக்கு கேரட் அந்த அளவுக்கு வெந்து கிடைக்காது. இந்த மாதிரி கேரட்டும் பாலும் நல்லா வெந்து ஓரளவுக்கு நல்லாவே மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஜீனி சேர்த்துக்கலாம். நான் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு ஜீனி சேர்த்துக்கிறேன். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
அடுத்து 2வது கப் அளவு ஜீனி சேர்த்துக்கலாம். நான் வந்து 5 கப் அளவு கேரட் எடுத்ததுக்கு 2.5 கப் அளவு ஜீனி சேர்த்துக்கிறேங்க. இது நல்ல ஸ்வீட் சாப்பிட்றவங்களுக்கு இந்த அளவுக்கு டேஸ்ட் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு டேஸ்ட் கம்மியாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் ஒரு 1/2 கப் அளவு ஜீனி கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஜீனியெல்லாம் சேர்த்து நல்லா டேஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக கோவா சேர்க்கும்போது ஜீனி சேர்த்தோன்னா மறுபடியும் அல்வா வந்து தளர்ந்து வந்துடும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஜீனியெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட் வேணும்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா இனிப்பு சாப்பிட்றவங்களுக்கான டேஸ்ட்டில் தாங்க நான் செஞ்சுருக்கேன். இல்லைன்னா உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட நீங்கள் 1 கப்போ 1/2 கப்போ நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். நல்லா ஜீனியும் கேரட்டும் சேர்ந்து நல்லாவே வெந்து மிக்ஸ் ஆகட்டும். திரும்ப ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கலந்துக்கிறேங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. ஓரளவுக்கு திக்காகவும் ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நமக்கு அல்வா பக்கத்துக்கு வர ரெடி ஆகுது. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். நமக்கு இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது நம்ம கரண்டியில் ஒட்டாமல் வரணும். இந்த ஸ்டேஜ் வரும்போது ஜீனியும் கேரட்டும் நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க, கலருக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் மட்டும்தான். தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட், இனிப்பு டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கைவிடாமல் கலந்துக்கோங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகணுங்க. இன்னும் 5 நிமிஷம் ஆகுங்க நமக்கு ரெடி ஆகிறதுக்கு. இந்த அளவுக்கு நல்லா ஓரளவு திக்கான பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம 200 கிராம் கோவாவில் 100 கிராம் அளவுக்கு கோவா சேர்த்துக்கிறேன். பாதி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது மெஷரிங் கப்பில் பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு வரும். நம்ம கேரட்டும் கோவாவும் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அல்வா டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் நல்லா கோவாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா தெரியும். முதல்ல பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு கேரட் டேஸ்ட் வரும், அடுத்து கோவா டேஸ்ட் வரும். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கட்டாயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். இந்த நல்லா கரெக்டாக லாஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா அல்வா மாதிரி நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். நல்லா அல்வா பக்குவத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பராக நல்லா சுட சுட நல்லா கேரட் அல்வா அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு ஒரு 15 முந்திரி பருப்பு, ஒரு 4 பாதாம் பருப்பு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். முந்திரியும் பாதாமும் நம்ம வறுத்துட்டு நம்ம அல்வாவில் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு, நம்ம அல்வாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு நல்லா சுட சுட கேரட் அல்வா அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவு திக்காக இருந்தால் போதும். இன்னும் அதிக நேரம் கலரணுன்னா ஓரளவுக்கு பர்பி ஸ்டேஜ் போயிடும். நல்லா ஒரு அல்வா நம்ம கரண்டியில் கலரும் போது நல்லா அல்வா பக்குவத்துக்கு திரண்டு வரணும். நம்ம கரண்டியில் எடுக்கும்போது ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நம்ம செஞ்சுருக்கக்கூடிய அல்வாவோட பக்கம் ரொம்பவே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம சுட சுட கேரட் அல்வா சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். கொஞ்சம் கூட கரண்டியில் ஒட்டவே ஒட்டாதுங்க. நல்லா சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள். இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாங்க. நல்ல சூடான இந்த அல்வா ஒரு கரண்டி எடுத்து வச்சுட்டு நல்ல ஒரு காரசாரமான காரா பூந்தி கூட வச்சு சாப்பிடும்போது இன்னமும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா சின்ன கரண்டி, ஒரு குழிக்கரண்டி கேரட் அல்வா, 2 பஜ்ஜி, கொஞ்சம் வரமிளகாய் தேங்காய் சட்னியோட சாப்பிடும்போது, ஒரு ஃபில்டர் காப்பியோட சாப்பிடும்போது இன்னமும் சூப்பராக இருக்கும். இது நம்ம ஃபங்க்ஷன் டைம்னா ஒரு 25 பேருக்கு இது பரிமாறலாங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நல்லா சுட சுட சூப்பரான ஒரு கேரட் அல்வா அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது, கலர்ஃபுல்லாக அதே கேரட் கலர்லேயே வந்திருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக கோவா சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயே அல்வா கிடைக்கும். நான் இன்றைக்கி பஜ்ஜியெல்லாம் ரெடி பண்ணலங்க, அல்வா மட்டும்தான் ரெடி பண்ணேன். நம்ம அல்வா மட்டும் சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா உருட்டுற பதத்துக்கு அட்டகாசமாக இருக்குது. என்னோடய ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டன் கொடுங்க. மறக்காமல் என்னோடய விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். தேங்க்யூ.